Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 5.2 question number 1 பாருங்க. State the property that is used in each of the following statements. So இங்கே some statements கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ இஸ் parallel to B. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏபி கொடுத்து நடுவில் அந்த மாதிரி லைன் கொடுத்தாங்க அப்படின்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பேரலல். இஃப் ஏ இஸ் பேரலல் டு பி தென் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஆங்கிள் 1 ஆங்கிள் 5 இந்த ஃபிகரில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆங்கிள் 1, இதுதான் ஆங்கிள் 5. ஸோ ஆங்கிள் 1 ஆங்கிள் 5 எப்படி இருக்குது? சேம் சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் மேலே இருக்குது, இங்கேயும் மேலே இருக்குது. ஸோ சேம் சைடில் இருக்குது, மேலேனா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டின்னு படிச்சிருக்கோம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ நீங்கள் அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் parallel to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 30 டிகிரி இருக்குது அப்படின்னா இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் எழுதணும். இஃப் டூ parallel lines or cut by a transversal each pair of corresponding angles are equal in measure. ஓகேவா? மெஷரில் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டி? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து corresponding angle property. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு இந்த மாதிரி தான் எழுதணும். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? A is parallel to B சொல்லியிருக்காங்க. தென் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி எழுதணும்னா, இஃப் டூ parallel lines, இந்த டூ parallel lines வந்து கட் பை அ டிரான்ஸ்வர்சல், அப்போது ஈச் பேர், ஒவ்வொரு பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவல் இன் மெஷராக தான் இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் வந்து 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதுனா போதும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இஃப் ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 6 தென் ஏ இஸ் parallel to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் 4 இங்கே இருக்குது, ஆங்கிள் 6 இங்கே இருக்குது. ஸோ பாருங்க, ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இன்டீரியராக இருக்குது, இங்கேயும் இன்டீரியராக தான் இருக்குது. ரெண்டுமே இன்டீரியராக தான் இருக்குது, பட் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும்? என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரியும்? alternate interior angle property அப்படின்னு தெரியும். பட் இதோட டெஃபினிஷன் எழுதணும் நம்ம. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? given ஆங்கிள் 4 வந்து ஆங்கிள் 6க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா A is parallel to B. இதுதான் given டேட்டா. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன டெஃபினிஷன் எழுதணும்னா, when, ஸோ இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு, when a transversal cuts two lines such that pairs of
alternate interior angles are equal, the lines have to be parallel. Lines have to be parallel. So இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க? alternate interior angle property. So அதுதான் ஆன்சர். alternate interior angle property. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் 4 வந்து ஆங்கிள் 6க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 லைன்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க? parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம என்ன டெஃபினிஷன், என்ன ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கோம்னா, when a transversal cuts 2 lines, இந்த மாதிரி ஒரு transversal line வந்து 2 லைன்ஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா, such that pairs of alternate interior angles, இந்த பேர் இருக்குல்ல, இந்த alternate interior angle பேர் இருக்குல்ல, இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். the lines had to be parallel. ஸோ அப்போ ஆன்சர் வந்து alternate interior angle property. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் பாருங்க. இஃப் ஆங்கிள் 4 plus angle 5 is equal to 180 degree then A is parallel to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் 4 இங்கே இருக்குது, ஆங்கிள் 5 வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படின்னாலே நமக்கு 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஹாஃப் சேர்றப்போ நமக்கு 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2 லைன்ஸும் பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டா வந்து ஆங்கிள் 4 வந்து ஆங்கிள் 5ஓட ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து சப்ளிமெண்ட்ரி, கரெக்டாக? சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் A is parallel to B அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வரும்னா கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதோட டெஃபினிஷன் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, when a transversal cuts two lines cut பண்ணதில்ல 2 lines such that pairs of interior angle, so இது ரெண்டும் வந்து interior angle தான், 4ம் interior தான், 5ம் interior தான். so pairs of interior angles on the same side, ஒரே சைடு இருக்கணும். ஓகேவா? on the same side of the transversal or எப்படி இருக்கு நமக்கு 180 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா the lines have to be parallel. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ என்ன சொல்கிறாங்க? கிவன் டேட்டா வந்து ஆங்கிள் 4 + ஆங்கிள் 5 வந்து 180 டிகிரி அப்படின்னா நமக்கு A is parallel to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ when a transversal cuts 2 lines, ஸோ ஒரு transversal இருக்குது, அது 2 lines வந்து கட் பண்ணுது. ஓகேவா? 2 lines வந்து இந்த transversal வந்து கட் பண்ணுது such that pairs of interior angles on the same side. ஸோ சேம் சைடில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இந்த 4ம் 5ம். ஸோ சேம் சைடு ஆன் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? சப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்ளிமெண்ட்ரினா நமக்கு வந்து 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த லைன்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க? இந்த ஏவும் பியும் வந்து நமக்கு பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே வந்து நம்ம கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை தான் என்ன சொல்கிறோம்? கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.